இபிஎஸ், ஓபிஎஸ் மகன்களுக்கு தொடர்புடைய எஸ்பிகே கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி மூட்டை மூட்டையாக பணத்தை கைப்பற்றியுள்ளனர். அண்மையில் கிறிஸ்டி நிறுவனத்தில் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது எஸ்பிகே நிறுவனத்தில் நடைபெற்று வரும் சோதனை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து சாதாரண தொழில் செய்து வந்த செய்யாதுரைதான் எஸ்பிகே நிறுவனத்தின் உரிமையாளர். அமைச்சர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்களை பெற்று பல கோடிகளுக்கு அதிபதியான இவரது பின்னணி குறித்து பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழமுடி மன்னார்கோட்டை கிராமத்தில் பிறந்தவர் செய்யாதுரை. முதலில் ஆட்டுத்தோல் விற்பனையில் ஈடுபட்டு வந்த இவர் முதலில் சாலை சீரமைப்பு உள்ளிட்ட சிறு வேலைகளை டெண்டர் எடுத்து செய்து வந்தார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சென்னையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்ட போது அதன் சாலை பணிகளை செய்து அதன் மூலம் அரசுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்ட செய்யாதுரை தொடர்ந்து சாலை பணிகளுக்கான டெண்டர்களை எடுக்க தொடங்கினார். முதலில் சாலை சீரமைப்பு என சிறு பணிகளில் தொடங்கி தொழில் செய்து வந்த செய்யாதுரைக்கு எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ்ஸின் ஆசீர்வாதம் அவர்களது மகன்கள் மூலம் கிடைத்தது. இதிலிருந்து செய்யாதுரைக்கு ஏர்முகம்தான். தற்போது மாநில நெடுஞ்சாலையில் எந்த பணிகளும் இவரது நிறுவனத்தை தவிர வேறு எந்த நிறுவனமும் செய்ய முடியாது என்ற நிலை உருவாகியுள்ளது. அது மட்டுமின்றி மதுரையில் 5 நட்சத்திர ஹோட்டல் சாலை பணிகளுக்கு தேவையான ஜேசிபி உள்ளிட்ட தளவாடங்களை சொந்தமாக பெற்றுள்ளது என்று பிரமிக்க வைக்கும் அளவிற்கு அசுர வளர்ச்சி பெற்ற எஸ்பிகே நிறுவனம் தற்போது ஆந்திரா வரை தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக நெடுஞ்சாலை கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட சாலைகள் மற்றும் சாலைகள் பராமரிப்பு பணிகளில் ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் மட்டும் 1074 கோடி ரூபாய் டெண்டர் மற்றும் பராமரிப்பு பணிகளை எஸ்பிகே நிறுவனம் எடுத்துள்ளதுதான் தமிழக மக்களை விழிபிதுங்க வைத்துள்ளது.